ஓம் சாந்தி. நாம் காலனின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நாம் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆத்மா. நாம் ராஜ்யத்தின் சிம்மாசனத்தை பெறக்கூடிய ஆத்மா. நாம் உணர்வுள்ள நிலையிலிருந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். கண்களை மூடி தியானம் செய்வதால் மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது. ஆதலால் நாம் கண்களை திறந்து கொண்டு அமர்கின்றோம். நாம் காரியங்கள் செய்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்கின்றோம். நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் ஆத்மா என்று உணர்ந்து நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் விழிப்புணர்வுடன் அமர்கின்றோம். மேலும் தூய்மையாகவும் ஆகின்றோம். இது சீச்சி உலகமாகும். தொழில் போன்றவைகள் செய்தாலும் புத்தி யோகத்தை நாம் தந்தையிடம் ஈடுபடுத்துகின்றோம். எந்த உற்றார் உறவினர்களை நாம் நினைவு செய்து வந்தோமோ அனைத்தையும் மறந்து விடுகின்றோம். நினைவு யாத்திரையின்றி பாவங்கள் அழியாது. பல பிறவிகளின் பாவங்கள் தந்தையின் நினைவின் மூலம்தான் அழிகின்றது. பிரம்மாவின் மூலம் ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. தந்தை நமக்கு இப்பொழுது ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பிறகு ராஜ்யம் கிடைத்துவிடும். நாம் அளவற்ற சுகத்தில் இருப்போம். தந்தை புது கட்டிடத்தை கட்டுகின்றார். அது எல்லையற்ற கட்டிடமாகும். இப்போது நாம் மாற்றான் ராவணனின் ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள். இப்பொழுது நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகின்றோம். பிறப்பு எடுத்ததோ நரகத்தில், இறப்பதோ சொர்க்கத்திற்காக. நாம் சொர்க்கம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். சொர்க்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தந்தை செய்துவிட்டார். புது உலகத்திற்காக
படிப்பு கற்பிப்பதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். நாம் காலன் மீது வெற்றி அடைகின்றோம். தந்தை காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார். அனைவரின் துக்கங்களை தூரமாக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். நாம் இப்பொழுது பல மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகின்றோம். நாம் ஒவ்வொரு அடியிலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது பல மடங்கு வருமானம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றோமோ, சேவை செய்கின்றோமோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைகின்றோம். யோகம் என்பதன் அர்த்தம் சிரேஷ்ட ஸ்மிருதி. நான் சிரேஷ்ட ஆத்மா, சிரேஷ்ட தந்தையின் குழந்தையாவேன். இந்த நினைவினால் நம்முடைய நிலை சிரேஷ்டமானதாக ஆகிவிடுகின்றது. சிரேஷ்ட ஸ்திதியினால் சிரேஷ்ட வாயுமண்டலம் இயல்பாகவே அமைகிறது. அது அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்திழுக்கின்றது. எங்கெல்லாம் நாம் யோகத்திலிருந்து கர்மங்கள் செய்கின்றோமோ, அங்கு இருக்கும் சூழ்நிலை, வாயுமண்டலம் மற்றவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றது. அதனால் அப்பேற்பட்ட சகயோகி ஆத்மாவாகிய நாம் தந்தைக்கும் உலகிற்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் இல்லறத்தை பராமரித்துக் கொண்டே புத்தி யோகத்தை தந்தையிடம் வைக்கின்றோம். தூய்மையின் தாரணை மூலம் நமக்கும் அனைவருக்கும் நாம் நன்மை செய்கின்றோம். நினைவு யாத்திரை மற்றும் படிப்பில்தான் வருமானம் இருக்கின்றது. காட்சி பார்ப்பதால் எந்த வருமானமும் கிடையாது. எவ்வளவு முடியுமோ நாம் விழிப்புணர்வுடன் இருந்து தந்தையை நினைவு செய்து நமது விகர்மங்களை விநாசம் செய்கின்றோம். சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி மற்றும் சிறந்த வாயுமண்டலத்தை அமைத்துக் கொண்டு விடக்கூடிய அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆத்மா நாம். ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்து ராஜ்யத்தின் சிம்மாசனத்தை பெறக்கூடிய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு
கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.